அனைவருக்கும் வணக்கம். முனைவர் முரளி அவர்கள் எழுதிய நிலையாமை எனும் சிறுகதை. மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்தபோது வேண்டுமென்று பேணுவார், நம் களம் கவிழ்ந்தபோது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே என்கிறார் சிவவாக்கியர். வாழ்வின் நிலையாமை எனும் கருத்தை முன்வைத்து இந்த சிறுகதையை மிக அற்புதமாக கட்டி அமைத்திருக்கிறார் முனைவர் முரளி அவர்கள். அது என்ன? ஒரு பெருமாள் கோயிலில் ஒரு வாலிபன் அழுது கொண்டிருக்கிறான். இதான் கதையின் ஆரம்ப காட்சி. ஐயர் வந்தவுடன், ஐயோ குழந்தை, ஏன் இங்கே வந்து அழுந்துட்டு இருக்க? இந்தா பெருமாள் கோயில் தீர்த்தம் குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாப்புல. அந்த வாலிபன் வாங்கி குடிச்சுக்கிறான். சாமி, ஏன் சாமி எனக்கு மட்டும் நடக்குது? என்ன வாழ்க்கை சாமி இது? நரகமாக போச்சு என் வாழ்க்கை அப்படின்னு அழறான். என்னாச்சு குழந்தை, என்ன நடந்துச்சு, விஷயத்த சொல்லு, ஏன் அழுந்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு ஐயர். சாமி, நேற்று என்கிட்ட பேசியிருந்தான் சாமி, அடுத்த நாள் இல்லை சாமி அவன் அப்படின்னு சொல்லி அழறான் பையன். அழாத குழந்தை, அழாம நிதானமா சொல்லு விஷயத்த அப்படி சொல்லும் போது, இல்லை சாமி, என் நண்பன், என் உயிருக்கு உயிரான நண்பன் என்னுடன் இருந்தான், திடீரென்று ஒரு விபத்தில் இல்லை சாமி அவன் என்று அந்த வாலிபன் அழுகிறான். 8 மணி நேரத்தில் பார்சல் மாதிரி கட்டி கொண்டு வந்து போட்டாங்க சாமி. நான் அவன் உடம்பு பிடிச்சி ஒரே அழுக. ஆனால் அவங்க உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை இழுத்து போட்டு ஏதோ காரியம் பண்ண போகிறேன் சொல்லி கொண்டு போயிட்டாங்க சாமி. உங்களை மாதிரி ஒரு சாமி ஒரு பானையில் கொண்டு வந்து கொடுத்தாரு, மிச்ச மீதி அவ்வளோதான் சாமி. ஏன் சாமி இந்த சாவு வருது? எவ்வளவோ அறிவியல் சாதனங்களை மனுஷன் கண்டுபிடிக்கிறான், ஆனால் இந்த உயிர் வாழக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலையே சாமி. பிறந்தா எல்லாம் செத்து தான் போகணுமா அப்படின்னு சொல்லும்போது, அட குழந்தை, அபிஷ்டு மாதிரி பேசாத, பிறந்தா எல்லாம் செத்து தான் ஆகணும், அதுதான் தலை எழுத்து, அதான் விதி, பகவானோட கிருபை அப்படின்னு சொல்றாரு பெருமாள் கோயில் ஐயர். இவன் என்ன சொல்றான், போங்க சாமி, நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த இயற்கை அனுபவங்களை, இயற்கையை நான் பார்த்து ரசிக்கணும், காலம் முழுக்க நான் அந்த பூமியில வாழ்ந்து அதுக்கப்புறமா தான் நானா பார்த்து தான் முடிவு சொல்லணும். ஆனால் திடீர்னு வந்து இது மாதிரி நடக்கும்போது என் கனவுகள் என்னாகும், என் வாழ்க்கை என்னாகும் அப்படின்னு சொல்லி புலம்பி அழுகிறான். அவர் என்ன சொல்றாரு, இந்த கோயில் கட்டி 1000 வருஷம் இருக்கும்பா, எத்தனையோ குருமார்கள் வந்தாங்க, இதோ நானும் இருக்கேன், 70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் அந்த பகவான் என்னை கூப்பிடல, அவர் பிராப்தம் என்னவோ அப்படின்னு சொல்லி புலம்புறார். இவன், அட சும்மா இருக்க சாமி, நீங்கள் சும்மா சாமி சாமி கடவுள் மேலே சொல்லாதீங்க, நான் வாழணும் சாமி, அதுக்கு வழி இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறான். அட அபிஷ்டு, உனக்கு லோகத்துக்கோட விஷயமே தெரியாதா? லோகத்துக்கு வந்தால் எல்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும், அதுதான் விதி, உயிர்களுக்கான விதி என்கிறார். ஆனால் அந்த வாலிபனை விடாது, எப்படி சாமி உயிர் போகும், நான் போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் சாகக்கூடாது சொல்லி ஒவ்வொன்று அழுகிறான். அப்போ அந்த ஐயர் ரொம்ப பொறுமையா, தம்பி, வாழ்வின் நிலையாமை என்று ஒன்று உள்ளது, பிறந்தவள் நிச்சயம் அவா ஒரு நாள் போயிடுவா, இதுதான் பிராப்தம், இதுதான் இயற்கை, இந்த பூமியிலேயே இருக்கிறதுக்கு நம்ம இன்னும் இங்கே வந்து நிலையான வாழ்க்கையை வாழ முடியாது தம்பி, இது வாழ்வியோட நிலையாமையை நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாமே ஒரு நாள் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அந்த வாலிபன் பிடிவாதமாக, நான் ஏன் சாமி சாகணும், எனக்கு இந்த பூமி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி பூமியின் மீது ஒரு தாகம் வைத்து, ஆசை வைத்து, நான் சாகவே கூடாது என்று புலம்பி அழுகிறான். அப்போ அந்த பூசாரி அவனுடைய மனநிலைமையை நன்கு புரிந்து கொள்கிறார். சரி, குழந்தைக்கு இப்படி சொல்லுவோம் சொல்லி, குழந்தை, நேரம் 10:30 ஆயிடுத்து, நான் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ அதற்கு என்ன பண்ணுற, இந்த பச்சை மலை இருக்குது, இந்த பச்சை மலையை பார்த்துட்டே உட்காந்துக்கிட்டு பார்க்கலாம் சொல்லி வந்துடுறாரு. அப்புறம் மறுபடியும் போய், உன் மனசு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, அவன் சரி சாமி பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அந்த பச்சை மலையை பார்த்தியா அப்படின்னு சொல்கிறான். பார்த்தேன் சாமி. எப்படி இருக்குது பச்சை மலை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சாமி கொஞ்ச நேரம் பார்க்க முடியுது, அப்புறமா அந்த குளத்து பக்கம் வந்துட்டேன் சாமின்னு சொல்லும்போது, இதான் குழந்தை வாழ்க்கை, ஒரு விஷயத்த கொஞ்ச நேரம் கொஞ்ச காலம் வாழலாம், அனுபவிக்கலாம், பார்க்கலாம், சலிப்பு தட்டிவிடும், அப்போ நாம் அதை கடந்து போயிடுவோம், வாழ்க்கை கூட அப்படிதான், இந்த உயிர் கூட அப்படிதான், எனக்கு 70 வயசாச்சு, என்னை எப்போ தான் இந்த பகவான் குடிஞ்சு போவாரோ அப்படின்னு சொல்லி அந்த பூசாரி வணங்குற மாதிரி அந்த கதையை முடிச்சிருப்பாரு முனைவர் அவர்கள். இந்த கதை உணர்த்துறது என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு விபத்து, நம்ம இந்த விமான விபத்தை கூட கேள்விப்பட்டோம், திடீர்னு நடந்தது,
கும்பகோணம் பள்ளிகள் தீ விபத்து, ஏர்வாடி தீ விபத்து. இதெல்லாம் என்ன சொல்லனே தெரியல. அப்ப நிலையில்லாத வாழ்க்கையை மனிதன் நிலை என்று தேடிக்கொண்டு அலைகின்றானா? நிலைத்து நிற்க ஏதாவது முயற்சி செய்கின்றானா? யோகிகள் ஞானிகள் வகுத்த பாதை ஒரு உயிரை நிலைநிறுத்துமா என்றால் அது அறிவியல் சார்ந்த விஷயமா அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயமா என்றே தெரியவில்லை. ஆக நிலையாமை என்று ஒன்று உள்ளது நிச்சயம். ஏனென்றால் எந்த யோகியையும் சில ஆண்டுகளுக்கு பிறகு பார்க்க முடியவில்லை. அது சூட்சுமமாக மறைந்து விடுகிறார்கள் அல்லது ஏதோ ஒரு உலகம் சென்று விட்டார்கள் என்றே எல்லாம் சொல்கிறார்கள். எல்லாமே ஒரு காலகட்டம். சில கருத்துக்களை நாம் முன்வைத்து பேசினோமானால் அறிவியல் ஆன்மீகம் என்று இரண்டாக பிரிந்தாலும் மனிதனுக்கு மிஞ்சுவது காலத்தை மிஞ்சிய ஒரு கடவுள் நிச்சயம் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு காலத்தில் எல்லாம் அழியும், ஒரு காலத்தில் எல்லாம் பிறக்கும் என்பது நினைப்பாக இருக்கலாம். யாருடைய கற்பனை இந்த உலகம்? ஆக இந்த உலகம் என்னும் கற்பனை ஒரு நிலையாமையை வலியுறுத்தியே செல்கிறது. அது நிலையை பெற வேண்டுமானால் மனிதன் என்ன செய்யலாம் என்றால், மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியுமா என்றால், அதை நோக்கிய பயணம் என்னவென்று அவரவர்களே சிந்தித்து அதன்படி செயலாற்றுவதே இந்த கதையின் நோக்கமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.